அக்னி நட்சத்திரம் என அழைக்கப்படும் கத்தரி வெயில் காலம் தமிழ்நாட்டில் இன்று முதல் தொடங்கியது. அடுத்த 25 நாட்களுக்கு வெயில் வாட்டி வதைக்கும் என்பதால் பொதுமக்கள் தேவையின்றி பகல் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் 18 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 110.12 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதேபோல் வேலூர், திருத்தணி, கரூர், பரமத்தி, திருப்பத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், பாளையங்கோட்டை, தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் வெயில் சதமடித்தது. தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து மக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஊட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மிதமான சாரல் மழையால் சுற்றுலா பயணிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் சுமார் 15 நிமிடங்களுக்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதியில் திடீரென பெய்த கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சில வாரங்களாகவே கோடை வெயில் கொளுத்தி வந்த நிலையில் சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெங்களூரு பகுதியில் திடீரென்று இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் பலத்த மழை காரணமாக சாலை மற்றும் சுரங்க பாதைகளில் மழை நீர் தேங்கியது. ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் கனமழையை தொடர்ந்து ஆலங்கட்டி மழை கொட்டியது. வரசித்தி விநாயகர் கோயில் வளாகத்தில் முத்து போல கொட்டிய ஆலங்கட்டி மழையால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கினர். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் சஞ்சய் சேத்தை ஆதரித்து பிரதமர் மோடி சாலை பேரணி நடத்தினார். கையில் தாமரை சின்னத்தை ஏந்தி வாக்கு சேகரித்த பிரதமருக்கு பாஜகவினர் மலர்களை தூவி வரவேற்பளித்தனர். அரசியலை சுத்தம் செய்வதாக கூறும் மோடி ஏன் தேர்தல் பத்திர நன்கொடையாளர்களின் பெயரை மறைத்தார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வினவினார். புனேவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், சிபிஐ ஒரு நிறுவனம் மீது வழக்கு தொடர்ந்தால் அந்நிறுவனம் பாஜகவுக்கு நன்கொடை தருவதாகவும் அதற்கு கைமாறாக அவ்வழக்கு முடிக்கப்படுவதாகவும் சாடினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபதேபூர் சிக்ரி பகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிரம்மாண்ட சாலை பேரணி நடத்தினார். காரின் மேற்புறத்தில் அமர்ந்தபடி ஊர்வலமாக வந்த பிரியங்காவுக்கு மலர் தூவி ஆரவாரம் செய்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரேபரேலி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள ராகுல் காந்தி தமக்கு 20 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் உள்ளதாக பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனக்கு சொந்தமாக வாகனங்களோ அடுக்குமாடி குடியிருப்புகளோ இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்திக்கு ஊடகங்கள் அதிக முக்கியத்துவம் தரக்கூடாது என மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். ரேபரேலியில் ராகுல் போட்டியிடுவது பற்றி பேட்டியளித்த அவர், ரேபரேலியில் வெற்றி பெறுவதில் ராகுலுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் வயநாட்டில் போட்டியிட்டிருக்க மாட்டார் என விமர்சித்தார். தேர்தலை முன்னிட்டு கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது பற்றி பரிசீலிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஒருவேளை இடைக்கால ஜாமீன் வழங்கினால் என்ன நிபந்தனைகள் விதிக்க வேண்டும் என்ற விவரத்தை தாக்கல் செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அக்கட்சியின் வேட்பாளர் மஹுவா மொய்த்ராவுடன் இணைந்து நடனமாடிய வீடியோ வைரலாகி வருகிறது. இதை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த மஹுவா, இதுவரை நடந்த பிரச்சாரத்தில் மிகவும் வேடிக்கையான கிளிப் என குறிப்பிட்டுள்ளார். மக்களவை தேர்தலுக்கான கூட்டணியின் வியூகம் குறித்து ஆலோசிக்க ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இரு கட்சியினருக்கும் இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்காக இக்கூட்டம் நடைபெற்றதாக மாநில காங்கிரஸ் இடைக்கால தலைவர் தேவேந்திர யாதவ் கூறினார். பீகார் மாநில முன்னாள் துணை முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான தேஜஸ்வி யாதவிற்கு திடீரென முதுகுவலி ஏற்பட்டதோடு நடக்க சிரமமாக இருந்ததால் தனது பிரச்சாரத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டார். அராரியாவில் பிரச்சாரத்தில் பேசிக் கொண்டிருந்த போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டது.
ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள நரசாபுரம் நகரில் அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் தீவிர தேர்தல் பரப்புரை செய்தார். இதில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் திரளான மக்கள் கலந்து கொண்டு ஜெகனின் உரையை கேட்டு ஆரவாரம் செய்தனர். ஆந்திர மாநிலம் மைடுக்கூரில் கடப்பா மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரும் அக்கட்சியின் மாநில தலைவருமான ஷர்மிளா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை அம்சங்களை விளக்கியும் ஜெகன்மோகன் தலைமையிலான அரசு மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் ஷர்மிளா வாக்கு சேகரித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள கோட் ரங்காவில் அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவருமான மெஹபூபா முஃப்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு மேள தாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏவும் நடிகருமான பாலகிருஷ்ணாவுக்கு தொண்டர்கள் பிரம்மாண்ட ஆப்பிள் மாலையை கிரேன் மூலம் அணிவித்தனர். அப்போது தெலுங்கு தேசம் கட்சியினர் ஆரவாரம் செய்தனர். முதல் 2 கட்ட தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைவாக பதிவான நிலையில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் விழிப்புணர்வு தொடர்பான ரங்கோலி வரையப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த முன்னாள் எம்எல்ஏ மீது ஒருவர் ஷூவை கழட்டி வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஷ்டிரிய சோஷியலிஸ்ட் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் சுவாமி பிரசாத் மௌரியா மீது ஷூ வீசிய நபரை போலீசார் பிடித்த நிலையில் யோகி அரசு வாழ்க என முழக்கமிட்டார். சென்னையில் அடுத்த 6 மாதத்திற்கு குடிநீர் பஞ்சம் இருக்காது என குடிநீர் வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னைக்கு 1 மாதத்திற்கு 1 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 6 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் கூடுதலாக 8 கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எல்ஆர்ஜி மகளிர் கல்லூரியில் ஏற்கனவே 256 சிசிடிவி கேமராக்களுடன் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து சசிகலாவை நீக்கிய தீர்மானம் செல்லும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக யாரேனும் மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்க வேண்டும் என வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் கேவியற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் தவறி விழுந்து உயிரிழந்த கர்ப்பிணி பெண் கஸ்தூரியின் உடல் சென்னை திரிசூலத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணி தவறி விழுந்து உயிரிழந்த விவகாரத்தில் விபத்து தொடர்பாக உரிய விசாரணை நடத்த ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அனைத்து ரயில்களிலும் பாதுகாப்பு அம்சங்கள் சரிவர இயங்குகிறதா என்பதை கண்காணிக்கவும் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. தாம் தொடங்கும் தொழிலில் முதலீடு செய்தால் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 50க்கும் மேற்பட்டோரிடம் சுமார் 4 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டதாக பெரம்பூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி செயலாளர் சரவணன் என்பவர் மீது புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரை போலீசார் வாங்க மறுப்பதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் 500 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் காய்ந்து போனதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடும் வறட்சி காரணமாக அப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிணறுகளில் போதிய அளவு தண்ணீர் இல்லாததால் பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் காவிரி ஆறு தண்ணீர் இல்லாமல் வறண்டதால் தற்போது அரசு பேருந்து செல்லும் பாதையாக மாறியுள்ளது. முன்பு கடல் போல காட்சியளித்த ஆற்றில் விசைப்படகும் பரிசலும் சென்று வந்த நிலையில் தற்போது அரசு பேருந்தும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களும் சென்று வருகின்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஓடும் பவானி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என்று நகராட்சி சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆற்றில் குறைந்தளவு தண்ணீரே வருவதால் நீரேற்று நிலையம் அருகே தேக்கி வைத்து பொதுமக்களுக்கு குடிநீராக வழங்கப்பட்டு வருகிறது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதிகளில் சிறுத்தை நடமாடுவதாக தகவல் பரவியதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். இதையடுத்து தஞ்சை வனத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் வயல்வெளிகள் வாய்க்கால்களில் இறங்கி சிறுத்தையின் கால் தடங்கள் தென்படுகிறதா என சோதனை நடத்தினர்.
கேஜிஎஃப் துணிக்கடையில் வேலை பார்த்து வந்த 19 வயது இளைஞரை இரும்பு ராடால் தாக்கிய வழக்கில் தலைமறைவாக இருந்த கடையின் உரிமையாளர் விக்னேஷ் என்பவரை சேலத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். ரிஷ்வான் என்ற இளைஞர் கடையில் பணத்தை கையாடல் செய்ததாக கூறி உரிமையாளர் விக்னேஷ் அதே கடை ஊழியர்களை வைத்து தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கல்வி நிறுவனங்களில் வர்த்தக கண்காட்சிகள் நடத்த அனுமதிக்க கூடாது என தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கல்வி சாராத நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள் நடத்தக்கூடாது என்ற அரசின் உத்தரவுகள் மீறப்படுவதாகவும் இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக மனுவில் கூறப்பட்டது. நாகப்பட்டினத்தில் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிரான போராட்டத்தில் பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு நிவாரணத் தொகை வழங்காததை கண்டித்து பனங்குடி பகுதி நில உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் வில்லிச்சேரியில் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் அங்கு லாக்கரில் வைத்திருந்த 65 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1,50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இரவில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் திருடர்கள் கைவரிசை காட்டியதாக கூறப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழக்கறிஞர்கள் தஞ்சை பெரிய கோவிலில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வழக்கறிஞர்கள் அனைவரும் கோயிலில் இருந்த குப்பைகளை அகற்றி உழவார பணியில் ஈடுபட்டனர். கடலூரில் அரியர் தேர்வு எழுத சென்ற மாணவ மாணவிகளுக்கு தேர்வறை ஒதுக்காததால் 1 மணி நேரம் காத்திருந்தனர். பெரியார் அரசு கலைக்கல்லூரி வாக்கு எண்ணும் மையமாக உள்ளதால் திருவள்ளுவர் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு திருப்பாதிரி புலியூர் பெண்கள் பள்ளியில் தேர்வறை ஒதுக்கப்பட்டது. திருப்பூரில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும் வகையில் நிழற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள பச்சை திரையிலான மேற்கூரை இருசக்கர வாகன ஓட்டிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு முன்பு குடிமராமத்து பணிகளை தொடங்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆறுகள், கிளை ஆறுகள், வாய்க்கால்கள் ஆகியவற்றை தூர்வாரினால் மட்டுமே கடைமடை பகுதி வரை தண்ணீர் வரும் என்று தெரிவித்துள்ளனர். கேரள தனியார் பேருந்துகளுக்கு விதிக்கப்பட்ட தடையால் பயணிகள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே அடர்ந்த வனப்பகுதியை கடந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாட்டவயல் சோதனை சாவடி வரை பேருந்தை இயக்க தடை விதிக்கப்பட்டதால் எல்லை பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் மேலிருப்பு ஸ்ரீ முத்தாலம்மன் கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்த பன்ருட்டி தாசில்தார் அழைப்பு விடுத்துள்ளார். யார் தலைமையில் திருவிழா நடத்துவது என்று இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரயன்ட் பூங்காவில் குவிந்த மக்கள் பூக்களை கண்டு ரசித்து புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் பகவதிபுரம் பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். தோட்டத்தில் முகாமிட்டுள்ள யானையை வனத்துறையினர் விரட்ட முயற்சி செய்தும் நகராமல் அப்பகுதியில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் 60 வயது மூதாட்டி ஒருவர் 3 ரூபாய்க்கு இட்லி விற்பனை செய்து ஏழைகளின் பசியாற்றி வருகிறார். 40 ஆண்டு காலமாக தெருவோரத்தில் கடை வைத்து இட்லி வியாபாரம் செய்து வரும் அசன் பிவி என்ற மூதாட்டியிடம் மக்கள் வயிறார சாப்பிட்டு மனதார வாழ்த்தி செல்கின்றனர். ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலை வழக்கை தெலுங்கானா காவல்துறை முடித்து வைத்தது. வெமுலாவின் தற்கொலைக்கு பாஜகவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபி உடனான மோதலும் சாதி வேறுபாடும் தான் காரணம் என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் வெமுலா தலித் இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ரோஹித் வெமுலா தற்கொலை வழக்கை முடித்து வைத்ததற்கு எதிராக மாணவர்களின் போராட்டம் வலுக்க தொடங்கியுள்ளது. ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் ரோஹித் வெமுலாவின் இறப்பிற்கு நீதி கேட்டும் மாநில காவல்துறையை கண்டித்தும் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். தெலங்கானாவில் கணவனை சங்கிலியால் கட்டி வைத்து மனைவி கொடுமைப்படுத்திய நிலையில் அவரிடமிருந்து கணவரை போலீசார் மீட்டனர். கணவன் மனைவிக்கிடையே சொத்து விற்பதில் ஏற்பட்ட தகராறில் வீட்டை விட்டு வெளியேறிய கணவரை தேடி கண்டுபிடித்து சங்கிலியால் கட்டி வைத்து மனைவி சித்திரவதை செய்துள்ளார்.
IPL தொடரில் நேற்று நடைபெற்ற 51வது லீக் ஆட்டத்தில் மும்பை அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 19.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 169 ரன் எடுத்தது. இதனை அடுத்து விளையாடிய மும்பை அணி 18.5 ஓவரில் ஆல் அவுட் ஆகி 145 ரன் மட்டுமே எடுத்தது. கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் தோல்வி அடைந்ததன் மூலம் மும்பை அணியின் பிளே ஆஃப் கனவு முடிவுக்கு வந்தது. நடப்பு IPL தொடரில் 11 போட்டிகளில் விளையாடியுள்ள மும்பை அணி 3 வெற்றி 8 தோல்விகளுடன் புள்ளி பட்டியலில் 9வது இடத்தில் உள்ளது. நடப்பு தொடருக்காக IPL வரலாற்றில் அதிக விலைக்கு கொல்கத்தா அணியால் ஏலத்தில் வாங்கப்பட்ட ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஸ்டார்க் தனது சிறந்த பந்துவீச்சை முதல் முறையாக பதிவு செய்தார். நேற்று நடைபெற்ற மும்பைக்கு எதிரான போட்டியில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி அணியின் வெற்றிக்கு உதவினார். IPL தொடரில் இன்று நடைபெறவுள்ள 52வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதுகின்றன. பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறவுள்ளது. நடப்பு IPL தொடரில் அதிவேக பந்துவீச்சை பதிவு செய்த லக்னோ வீரர் மயங்க் யாதவ் காயம் காரணமாக IPL தொடரில் இருந்து விலகியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் சென்னை அணி வேகப்பந்து வீச்சாளர் தீபக் சஹாரும் IPL தொடரில் இருந்து விலகியதாக கூறப்படுகிறது. ஜூன் மாதம் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான வெஸ்ட் இண்டீஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோமன் பவல் தலைமையிலான அணியில் ஷிம்ரன் ஹெட்மயர், ஜேசன் ஹோல்டர், ஷாய் ஹோப், அகில் ஹுசைன், ஷமர் ஜோசப், நிக்கோலஸ் பூரன், ஆண்ட்ரே ரசல் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். T20 உலகக்கோப்பை தொடருக்காக அறிவிக்கப்பட்டுள்ள அமெரிக்க அணியில் நியூசிலாந்து முன்னாள் வீரர் கோரி ஆண்டர்சன் இடம்பெற்றுள்ளார். மோனாங் படேல் தலைமையிலான அணியில் ஜெஸ்ஸி சிங், நிதிஷ்குமார், ஷயான் ஜஹாங்கீர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் முதல் சுற்று போட்டிகளுக்கான நடுவர்களின் பட்டியலை ICC அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் 20 நடுவர்கள் மற்றும் 6 மேட்ச் ரெஃப்ரிகள் இடம்பெற்றுள்ளனர். இதில் ஜவஹர் ஸ்ரீநாத் மேட்ச் ரெஃப்ரி பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். ICC டெஸ்ட் போட்டிகளின் தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த இந்தியாவை பின்னுக்கு தள்ளி ஆஸ்திரேலிய அணி 124 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. இருப்பினும் T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளின் தரவரிசையில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. CSK அணியில் இடம்பெற்றுள்ள இலங்கை வீரர்களான பத்திரனா மற்றும் தீக்ஷனா T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க இருப்பதினால் பாஸ்போர்ட் மற்றும் விசா தொடர்பான பணிகளுக்காக தாயகம் திரும்பியுள்ளனர். அந்த செயல்முறைகள் முடிந்த பிறகு அவர்கள் மீண்டும் சென்னை அணியுடன் இணைவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் தோனி தன் அப்பாவை போல செயல்படுவதாக சென்னை அணியிடம் இடம்பெற்றுள்ள இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் பத்திரனா உருக்கமாக தெரிவித்துள்ளார். தோனி தன்னை நன்றாக கவனித்துக் கொள்வதாகவும் நிறைய அறிவுரைகளை வழங்குவதாகவும் பத்திரனா நெகிழ்ச்சி அடைந்தார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரில் விளையாடுவதற்காக CSK வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மான் வங்காளதேசம் திரும்பினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் தங்களது மதிப்புமிக்க அறிவுரைக்கு நன்றி என தோனி குறித்து உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறனின் பன்னாட்டு திரை பண்பாட்டு மையம், வேல்ஸ் கல்வி குழுமம் இணைந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு திரைப்பட கல்வியை கட்டணமின்றி வழங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டது. இயக்குனர் வெற்றிமாறனும் ஐசரி கணேசும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். கோடையை கொண்டாடுவதற்காக இளையராஜா மொரீஷியஸ் தீவுக்கு சென்றதை தொடர்ந்து அவரது மகன் யுவன் சங்கர் ராஜாவும் அங்கு சென்றுள்ளார். யுவனுக்கு தன் கையால் உணவை ஊட்டிவிடும் புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த இளையராஜா யுவனும் மொரீஷியஸ் தீவுக்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சட்டைநாதர் சுவாமி கோயிலில் முத்து சட்டைநாதர் உற்சவம் தருமபுரம் ஆதீனம் முன்னிலையில் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு மஞ்சள், திரவிய பொடி, பால், தயிர் உள்ளிட்ட 51 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பிரகாரத்தை சுற்றி வரப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே பத்திரகாளிபுரம் கிராமத்தில் பத்திரகாளியம்மன் ஆலய திருவிழாவில் பக்தர்கள் பல்வேறு விதமாக வேடமணிந்து ஊர்வலம் சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அசுரர்கள், அகோரிகள், தேவதைகள் என வேடமிட்டு பொய்க்கால் குதிரையாட்டம், ஒயிலாட்டம் என ஆடி பாடிச் சென்றனர்.
நாகப்பட்டினத்தில் நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதலில் பக்தர்கள் விதவிதமான பூத்தட்டுகளை ஏந்தி வந்து அம்மனுக்கு மலர்களால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். முன்னதாக காக்கும் பிள்ளையார் கோயிலில் இருந்து மேளதாளம் முழங்கிட ஊர்வலம் சென்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் செடிலாடும் செங்கழிநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 110வது ஆண்டு செடல் மற்றும் தேரோட்டம் விழாவை ஒட்டி இந்திர விமானத்தில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா சென்றார். அப்போது 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரே இடத்தில் கூடி நடனமாடி செங்கழிநீர் அம்மனை வரவேற்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருள்மிகு தந்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்து பல்லக்கு ஊர்வலத்தை காண ஏராளமான மக்கள் கூடினர். அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் சயன நிலையில் தந்தி மாரியம்மன் வீதி உலா சென்றார். இதையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், வான வேடிக்கைகள் நடைபெற்றன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் திரௌபதி அம்மன் கோயிலில் குத்துவிளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. இக்கோயிலில் தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வேண்டி சிறப்பு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் உண்டியலில் 89,87,000 ரூபாய் 103 கிராம் தங்க நகைகளை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். கோயில் நிர்வாகத்தின் சார்பில் 75 நாட்களுக்கு பிறகு உண்டியல் வசூல் எண்ணப்பட்டது. மதுரை சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகருடன் கொண்டு செல்லப்பட்ட தற்காலிக உண்டியல்கள் திறந்து எண்ணப்பட்டன. அதில் 98,62,000 ரூபாய், 9 கிராம் தங்கம் மற்றும் 175 கிராம் வெள்ளி பொருட்கள் பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக பெறப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆலந்தலை திரு இருதய அற்புத கெபி ஆலய யூபிலி திருவிழா கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். இதையொட்டி நற்கருணை ஆலயத்தில் மறைந்த புனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டன.